வைகை அணையின் அருகே புதிய அணை கட்டுவதற்கான மதிப்பீடு பணிகள் நடைபெற்று வருவதாக தேனி நாடாளுமன்ற உறுப்பினர் தங்க தமிழ்ச்செல்வன் கூறியுள்ளார். தேனியில் செய்தியாளர்களிடம் பேசிய தங்க தமிழ்ச்செல்வன், திமுக கூட்டணி கட்சிகளை உடைக்க எதிர்க்கட்சிகள் வேலை செய்து வருவதாக குறிப்பிட்டார். வைகை அணை தூர்வாருவது குறித்த கேள்விக்கு பதிலளித்த தங்க தமிழ்ச்செல்வன், 500 கோடி செலவில் வைகை அணையை தூர்வாருவதற்கு பதில் அந்த செலவில் அதன் அருகில் புதிய அணை கட்டலாம் என்று ஆலோசித்து அதற்காக மதிப்பீடு பணிகள் நடைபெற்று வருவதாக தெரிவித்தார். வைகை அணை தூர்வார பணிகள் மேற்கொள்ளப்படும். அந்த பணி நிலைமை என்னன்னு சொன்னா 450 கோடி 500 கோடி ஒரு எஸ்டிமேட் போடுறாங்க அந்த தூர் வர்றது. அதை போட்டுட்டு அதிகாரிகள் என்ன சொல்றாங்க, 500 கோடி செலவழிச்சு தூர் வர்றதுக்கு அது பக்கத்துல இடம் இருக்குல்ல, அதுலயே ஒரு புதிய டேமே கட்டிடலாம் அப்படின்ற ஒரு ப்ரொபோசல் இப்போ ரெடி பண்றாங்க. இன்னும் அதுக்கு தள்ளி கேட்ச்மெண்ட் ஏரியா இருக்கு, அதுல அது திட்ட வரையறை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தண்ணி அங்க நிறைய ஸ்டோர் பண்ணலாம், இந்த தண்ணி வச்சுக்கலாம். அதிகப்படியான தண்ணி நிற்கும், 71 நிற்குதுன்னா இப்ப 90 ஆக்கலாம். முன்னாடி அணை கட்டலைங்க, பின்னாடி இருக்கிற எம்டி லேண்ட்ல ஒரு சுத்தி அணையை போட்டு கேட்ச்மெண்ட் தண்ணி அனுப்பாடுற அவ்வளவு.